ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தானில் எப்படி நம்ம ஒரு ரீட்ரை டெக்கரேட்டர் எப்படி எழுதுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எதுக்காக நான் ரீட்ரை டெக்கரேட்டர் நான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும் போதோ இல்லை நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்கிராப் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது டெம்பரவரியாக எனக்கு ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் வருது, இல்லை எனக்கு சர்வர் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா திரும்ப ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீட்ரை பண்ணி நம்ம கரெக்டான ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5 டைம்ஸ் ரீட்ரை பண்ணு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும், இல்லை 3 டைம்ஸ் ரீட்ரை பண்ணு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் அப்படின்ட்டு ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் காமனாக ஒரு டெக்கரேட்டர் ஒன்று எழுத போகிறேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய அமேசான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எனக்கு கரண்ட் ப்ரைஸை நான் ஸ்கிராப் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த லிங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட் நான் ஒரு ரெஸ்பான்ஸ் நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஸோ டெஃப் கெட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் நான் ஒரு யூஆர்எல் டாக்குமெண்ட் வாங்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக சிம்பிளாக இந்த யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு அதனோட ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ரெக்வஸ்ட் டாட் கெட். ஸோ இந்த யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ராடக்டோடைய டேட்டாவை தான் ஸ்கிராப் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெக்வஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி நான் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு டிஃபால்ட் யூசர் ஏஜென்ட் தான் பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் ஆகும். ஓகே, பைத்தான் ரெக்வஸ்ட் யூசர் ஏஜென்ட் தான் பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ இது நான் ப்ரௌசரோட யூசர் ஏஜென்ட்டை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுளில் வாட் இஸ் மை யூசர் ஏஜென்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட யூசர் ஏஜென்ட் என்னன்றதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ரெக்வஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஹெடர்ஸ் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு ஸோ யூசர் ஏஜென்ட் ஸோ நான் காப்பி பண்ண இந்த யூசர் ஏஜென்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நான் அதில் ஹெடர்ஸில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஹெடர்ஸ் ஈக்குவல் ஹெடர்ஸ். ஓகே, இது எனக்கு இந்த யூசர் ஏஜென்ட்டை அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஆர்எல்க்கு இந்த யூஆர்எல் 1 by 1 ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல் இன் யூஆர்எல்ஸ். ஸோ இதில் எனக்கு யூஆர்எல் தான் வரும். ஸோ இது டிக்ஷனரியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நேம் இருக்குது, அப்புறம் யூஆர்எல் இருக்குது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக கீ அண்ட் வேல்யூஸாக இருக்குது. இது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டில் எனக்கு இது கீ இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா வேல்யூ, அது புக்கோடைய நேம். ஓகே, ஸோ ப்ராடக்டோட நேம். ஓகே, நான் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த யூஆர்எல் நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் யூஆர்எல் மட்டும் நான் எடுத்து நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டான ஒரு 200 ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன் கேஸ் எனக்கு ஸ்டேட்டஸ் கரெக்டாக வரல, இல்லை எனக்கு டெம்பரரி இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் ரீட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் எழுதுறேன். ஸோ இதில் இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஃபஸ்ட் எழுதுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பராமீட்டரைஸ்டாக எழுதுறதுன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வாங்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னர்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு ஸோ நான் இதை மல்டிபிள் ஃபங்க்ஷன் கூட நான் அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஸ்டாராக்ஸ் கீவேர்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீவேர்டாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிமிட் வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிமிட்னு சொல்லிட்டு இங்கே டிஃபால்ட் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிறேன். பட் இதை நம்ம பராமீட்டரைஸ்டாக எப்படி எழுதுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் லிமிட் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு 3 டைம்ஸ் எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரலனாலோ, இல்லை எனக்கு இன்டர்நெட் கரெக்டாக கிடைக்காம எரர் த்ரோ பண்ணாலோ எனக்கு ஒரு 3 டைம்ஸ் ரீட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நான் லிமிட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லிமிட் 3 வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷனை நான் ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லிமிட் இன் ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லிமிட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 1. ஸோ அப்புறம் லிமிட் எனக்கு 3 டைம்ஸ் வேணுன்றதுனால எனக்கு ரேஞ்சில் நான் ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 2 டைம்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா +1 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எனக்கு 3 டைம்ஸ் எனக்கு ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஓகே, எதுக்கு இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு இப்போ எத்தனை டைம் ரீட்ரை பண்ணுதுன்றதான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணும்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஸோ இதில் அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அன்பேக் பண்ணி நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் யூஆர்எல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டாராக்ஸ் அன்பேக் பண்ணி ஸோ இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எந்த எக்ஸப்ஷனும் ரைஸ் ஆகாமல் எனக்கு இது கரெக்டாக ஏதாவது ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தது அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் வரும். ஸோ இதில் நான் செக் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் எனக்கு ஓகேவாக இருக்கான்ட்டு.
ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஒரு வேளை எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஓகே ஸ்டேட்டஸில் இல்லை அப்படின்னா 200 இல்லை அப்படின்னா, ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸப்ஷனில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சம் வேல்யூஸ் எதை நான் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து சம்திங் என்ன ஸ்டேட்டஸில் வருது அப்படின்றத நான் வந்து இதில் ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறேன். அது என்ன ஸ்டேட்டஸில் வருதுன்றதை நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் ஃபார்மேட் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டோடைய ஸ்டேட்டஸ் கோடு என்ன அப்படின்றத அதனோட ஸ்டேட்டஸ் கோடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோடை மட்டும் நான் அதில் பாஸ் பண்ணி நான் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது எனக்கு வந்து ஒருவேளை இது கரெக்டான ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருந்தது அப்படின்னா, ஓகேவான ஸ்டேட்டஸில் இருந்தது அப்படின்னா நான் அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டையும் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது இதில் ஏதாவது இன் கேஸ் வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் ரைஸ் ஆயிருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு இன்டர்நெட் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ எனக்கு இங்கேயே வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிடும். ஓகே, அதை நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுதுன்றதை கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் காமன் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு ஸோ ரீட்ரை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரீட்ரை, ஸோ அது எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுது, ஸோ ரீட்ரை வந்து எத்தனாவது வாட்டி ட்ரை பண்ணுதுன்றது அதனுடைய லிமிட் என்னன்றதை நான் அங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுது அப்படின்னா 1 இருக்கும், செகண்ட் டைம் வந்து 2 லைக் அந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது என்ன எரர் வந்திருக்குன்றதை நான் கேப்சர் பண்ணி இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன எரர் வந்திருக்கோ அந்த எரர் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டிலே டைம் ஏதாவது கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து திரும்ப ரீட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கூட. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டைம் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் மாடியூல் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஸோ எனக்கு ஒரு வேளை எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 1 செகண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்ண திரும்ப இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன், ஸோ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இது கால் பண்ணக்கூடாது, இது வந்து ஃபங்க்ஷனாகவே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்டாகவே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டெப்ஸும் நடக்கலை அப்படின்னா ஸோ இது அன்டில் எனக்கு முடிகிற வரைக்குமே ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு சம்திங் ஏதாவது ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டிஃபால்ட் நன்னை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் நன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் ஆட் யூஸ் பண்ணி ஸோ ரீட்ரை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலான்னா ஸோ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200ன்றதே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நான் ஆக்சுவலாக இது என்ன நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெக்கரேட்டரில். ஸோ ரீட்ரைன்றதை போடும்போது இங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரீட்ரைன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இந்த கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதாவது என்ன நடக்குது அப்படின்னா ஸோ ரீட்ரைன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணாமல். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ இது இந்த ரெஸ்ன்றதில் எனக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரீட்ரைன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீட்ரைன்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்னர்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணும்போது அதுக்கான யூஆர்எல் வந்து நான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ யூஆர்எல் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ யூஆர்எல் வந்து எனக்கு லூப்பில் வருது. அந்த யூஆர்எல் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஸோ எனக்கு வந்துட்டு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ லிமிட்டை பேஸ் பண்ணி எத்தனை வாட்டி கொடுத்துருக்கணும் அத்தனை வாட்டி ட்ரை பண்ணோம். ஸோ எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை அப்படி எனக்கு ஸ்டேட்டஸ் கரெக்டான ஓகேவான ஸ்டேட்டஸ் சொல்லலாம் திரும்ப எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ப்ராசஸை ஒன் செகண்ட் கழிச்சு திரும்ப ரிப்பீட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இது பண்ணோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இன்னர் ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம் டெக்கரேட் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு ரீட்ரை இது வந்து நான் மேனுவலாக இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரீட்ரைன்றதை கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக நடக்குது பின்னாடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரீட்ரைனே கொடுத்துக்கிறேன். ஸோ ரீட்ரைன் கொடுத்துட்டு ஸோ இப்போதைக்கு நான் இந்த டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கெட் ரெஸ்பான்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னரை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னராக தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கால் பண்ணுறோம், அதுக்குள்ளே நம்ம யூஆர்எல் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது எப்படி நான் இப்போ வந்து பேராமீட்டரைஸ்டாக எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரீட்ரை வந்து எனக்கு இங்கேயே வந்துட்டு நான் லிமிட் ஏதாவது பாஸ் பண்ணணும். இப்போ லிமிட் வந்து எனக்கு 5 டைம்ஸ் பாஸ் பண்ண, இல்லை 10 டைம் வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணு இதே ப்ராசஸை. அதுமாதிரி வந்து டிலே டைம் வந்து எனக்கு ஸ்லீப் டைம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் பண்ணு, இல்லை 1.5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு. லைக் இந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு லிமிட்டை வந்து நான் அதில் கொடுக்கணும், பேராமீட்டரைஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த சேம் ப்ராசஸை நான் அகெயின் இன்னொரு நெஸ்டடாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை நான் மூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை வந்து நான்
இன்னர் ரீட்ரை அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரீட்ரை அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், டெஃப் ரீட்ரை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிமிட் வாங்க போகுது. ஸோ டிஃபால்ட் லிமிட் வந்து எனக்கு ஒரு 3 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிலே டைம், ஸ்லீப் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து நான் ஒரு 1 செகண்ட் வச்சுக்கிறேன். இது நம்ம வேணால் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், என்டையராக இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அகெயின் இந்த ரீட்ரைன்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்னர் ரீட்ரைன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஸோ இன்னர் ரீட்ரை. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இந்த இன்னர் ரீட்ரைன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நான் இந்த இது இதில் சேஞ்ச் பண்ணல. இப்போ எனக்கு இந்த லிமிட் எனக்கு இது தேவையில்லை. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிலே இந்த 1 செகண்ட்ஸ் நாங்கள் ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் டிலேன்றதை இந்த வேரியபிளை வந்து நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இது எப்படி ஆக்சுவலாக இது நடக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரீட்ரை டெக்கரேட்டர் வந்து நான் டெக்கரேட் பண்ணலை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் டைமே வந்து நான் அந்த டெக்கரேட்டர் வந்து கால் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே வந்துட்டு இந்த ரீட்ரை டெக்கரேட்டரில் இங்கே கால் பண்ணணும். ஸோ லிமிட் ஏதாவது இப்போ டிஃபால்ட்டாக எனக்கு லிமிட் 3 1 இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் எக்ஸாக்டாக அதே ரெஸ்பான்ஸ் சப்ஜெக்ட் தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த லிமிட் அப்புறம் இந்த டிலே டைம் இதை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லிமிட் ஈக்குவல் லைக் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் செட் பண்ணல. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து இது என்ன நடக்குதுன்னா, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரீட்ரைன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிடுறேன். ஓகே, இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரீட்ரைன்றதை கால் பண்ணுறேன். ஸோ ரீட்ரை கால் பண்ணும்போது அது எனக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரீட்ரை கால் பண்ணுறேன். எனக்கு எதாவது லிமிட் வேணால் நான் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு லிமிட் எதுவும் செட் பண்ணல. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஓகே, ரீட்ரை கால் பண்ணும்போது அது எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் ரீட்ரைன்ற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் இந்த கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக வாங்குது. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின் வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணும்போது ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இந்த இன்னர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணி அதுக்குள்ளே URL பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் இதை இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீட்ரை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு 1 செகண்ட் வெயிட் பண்ணி எனக்கு ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ 1 2 எத்தனை வாட்டி ரீட்ரை பண்ணுதுன்ற மாதிரி எனக்கு ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணலாம்னா இந்த ரீட்ரை லிமிட் வந்து நான் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் ஈக்குவல் எனக்கு ஒரு 5 டைம்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து இது 5 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணும். டிலே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட். ஓகே, இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 டைம் 4 டைம் 5 டைம்ஸ் வந்து ரீட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ டிலே டைம் எனக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணால் வந்து 1.5 செகண்ட் எனக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது வந்து 1.5 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ டைம்ஸ் நம்ம வெயிட் பண்ணணுன்றதை இப்போ 3 செகண்ட்ஸ் கொடுத்தா 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணுன்றதை நீங்கள் டிலே டைம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டிலே டைம் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அட் ரீட்ரை அப்புறம் நான் கால் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீனில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லிமிட் ஈக்குவல் எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் ரீட்ரை பண்ணு. ஸோ டிலே டைம் வந்து எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி அட் கொடுத்து நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக வந்து பேராமெட்ரிக்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டான அந்த டெக்கரேட்டர் வந்து எழுதிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த எக்ஸப்ஷன் மட்டும் எனக்கு இதை ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரியான எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பேராமெட்ரிக்ஸாக நான் இதை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாக காமன் எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து நான் இதில் டப்புலாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸப்ஷன்ஸை டேரெக்டாக அங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸை வந்து நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷன் பாஸ் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் வருது அப்படின்றது நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது என்னென்ன எக்ஸப்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்தந்த எக்ஸப்ஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் பாஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்ணணுன்றதை. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு
ஸோ இப்போது இதில் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷன் வேணுன்றதை நீங்கள் இதிலே நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, எக்ஸப்ஷன் என்னென்ன வேணுன்றதை. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஜென்ரலான எக்ஸப்ஷன் எந்த எக்ஸப்ஷனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் பர்டிகுலராக இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெக்கரேட்டர் கமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும் இல்லையா. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன கால் பண்ணல. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரெக்வஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷனில் இந்த கனெக்ஷன் எரர் நான் மட்டும் எனக்கு ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எக்ஸப்ஷன் ஈக்குவல் எனக்கு இந்த எக்ஸப்ஷன் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிக்கோ. இல்லை பர்டிகுலராக வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் வருது, எனக்கு வேறு ஏதாவது எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் பாஸ் பண்ணணும், நம்ம நான் காமன் எக்ஸப்ஷன் பாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் எரருக்கான எக்ஸப்ஷன் மட்டும் பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எக்ஸப்ஷன் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸப்ஷனை கொடுக்கல அப்படின்னா இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிடுது. ஓகே, ஹேண்டில் பண்ணல. ஓகே, நான் அந்த எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸப்ஷன் இது ஹேண்டில் பண்ணும். ஸோ மல்டிபிள் எக்ஸப்ஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் இதிலே நீங்கள் கமா போட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு டப்பிளாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரீட்ரை டெக்கரேட்டர் நம்ம கரெக்டாக அதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் நெக்ஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் ஸ்க்ராப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ப்ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பற்றிலாம். ஸோ அதனால் நான் இந்த கோட் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரைஸை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கான கோடு நான் இங்கே எழுதியிருக்கேன். இது எனக்கு அந்த ப்ரைஸை கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணி அது எனக்கு அந்த ப்ரைஸை மட்டும் எனக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் ரெஸ்பான்ஸ் எனக்கு ஒருவேளை எனக்கு நன்னாக இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் நன் அப்படின்னா எனக்கு சம்திங் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். ஸோ அப்போ மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ராப்பர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது அந்த கண்டென்ட்டை கெட் பண்ணி ஸோ அந்த ப்ரைஸை ஸ்க்ராப் பண்ணும். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் ஈக்குவல் ஸோ ஸ்க்ராப்பர் ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை நான் அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக அது கெட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இதில் நான் இன்டர்நெட் ஆன் பண்ணல. ஓகே, பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக நமக்கு அந்த ப்ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அதில் பிரிண்ட் பண்ணல. ஸோ ப்ரைஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு தரும். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் ஸோ அப்புறம் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் என்ன அப்புறம் ப்ரைஸ் என்னன்றதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் ஆல்ரெடி நமக்கு இந்த லூப்லேருந்து நம்ம அன்பேக் பண்ணி இதில் வருது இல்லையா. ஸோ ஆல்ரெடி டிக்ஷனரியாக தான் இருக்குது. ஸோ அது பி நேம்ன்ற இந்த நேமில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் நேம் இருக்கும். இதை நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரைஸையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸையும் எனக்கு இது ஸ்க்ராப் பண்ணும். ஸோ இன்கேஸ் எனக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரலன்னா இது எனக்கு நான் எவ்வளோ டைம் இதை ரீட்ரை பண்ணணுன்றதை சொல்லியிருக்கணும். ஸோ 5 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இது என்ன பண்ணணும்னா 5 டைம்ஸ் எனக்கு ரீட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த ப்ராடக்ட்ஸோட கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் எனக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக கெட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த புக்கோட ரேட் 240 இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு 240 தான் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அது கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதை கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ரீட்ரை டெக்கரேட்டர் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.